Department of Biotechnology. The Department of Biotechnology was established in the year 2005. The department designs the concepts and thoughts that nurture the minds of budding biotechnologists and amplifies them as innovations and processes of technological significance. It caters to the fast-growing fields in the frontier areas of biotechnology and healthcare through cutting-edge research and advanced trainings. The main thrust areas of research being food, water, health, and energy. Programs offered: B.Tech Biotechnology, M.Tech Biotechnology, MSc Microbiology, M.Phil or PhD Biotechnology. For more details, visit www.karunya.edu. Toll-free number 1-800-425-4300. அன்பார்ந்த நேயர்களே, இயேசு அழைக்கிறார் இணையதளம் ஜீசஸ் கால்ஸ் வெப்சைட் முற்றிலும் புதிய வடிவில் உங்களுக்கென அளவில்லாத ஆசீர்வாதத்துடன் வெளிவந்துள்ளது. உங்கள் இணையதளத்தில் www.jesuscalls.org என்ற முகவரிக்குள் நீங்கள் சென்றவுடன் தினகரின் குடும்பத்தினர் உங்களுக்காக வழங்கும் டுடேஸ் ப்ராமிஸ், இன்றைய நாளுக்கான வாக்குத்தத்தம், டுடேஸ் பிரேயர், இன்றைய நாளுக்கான ஆசீர்வாத பிரார்த்தனை, நாள்தோறும் நீங்கள் கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் உங்களின் பல்வேறு சூழ்நிலைகளில் அதற்கென வாக்குத்தத்தங்களுடன் டாக்டர் பால் தினகரன் ஏறெடுத்த வல்லமையான பிரார்த்தனைகளும் உள்ளது. உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேதாகமத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை தொகுத்து உங்களுக்கென்று வழங்கியுள்ளார் டாக்டர் பால் தினகரன். மேலும் அந்த சகோதரர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களின் அனைத்து பாடல்களும் உள்ளது. அதுபோன்றே பல்வேறு குடும்பத்தினருக்கு ஆசீர்வாதமாக திகழும் குடும்ப ஆசீர்வாத திட்டம், இளம் பங்காளர் திட்டம், தொலைக்காட்சி ஊழிய பங்காளர் திட்டம், வணிக ஆசீர்வாத திட்டம் போன்று பல்வேறு திட்டங்களில் நீங்களும் இணைவதற்கு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் உலகில் எங்கிருந்தாலும் அந்த இடத்திலிருந்தே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள www.jesuscalls.org என்ற இணையதளத்திற்கு வாருங்கள் மற்றும் உங்கள் உறவினருக்கும் அறிமுகம் செய்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் பிரிவினை, குடும்பத்தில் பிரிவினை, சமுதாயத்தில் பிரிவினை என்று பலவிதமான பிரிவினைகள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கை இல்லாத நிலைமைக்கு அவர்களை ஆளாக்குகிறது. விசேஷமாக வணிகத்தில், வர்த்தக தொழில்களில், இன்னும் வர்த்தக உறவுகளில் பிரிவினை வந்து பலருடைய வாழ்க்கையையும் வர்த்தகத்தையும் கெடுக்கிறது. இந்த நிலைமையில் அவர் நம்பிக்கை என்ன, அவள் திரும்ப அதிலிருந்து மீளும்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை தியானிக்கப் போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களில் பாருங்கள், மனுஷர்கள் நடுவே, வர்த்தகங்கள் நடுவே ஒப்பந்தங்களுக்கு ஒரு மதிப்பில்லாமல் போய்விட்டது. அந்த நாட்களில் எல்லாம் விசேஷமாக மேலைய நாடுகளில் ஹேண்ட் ஷேக் கவனன்ட் என்று சொல்வார்கள். நாங்கள் கரங்களை இணைத்து குலுக்கிவிட்டால் அதுவே ஒரு ஒப்பந்தம்தான். நாம் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. எவ்ரிதிங் மூவ்ஸ் பை ட்ரஸ்ட். எல்லாம் நம்பிக்கையின் பேரில் தான் நடைபெறுகிறது. உறவுகள், வணிக உறவுகள், வர்த்தக உறவுகள் எல்லாம் ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் நடைபெறுகிறது. ஒருவரை ஒருவர் நம்புகிறபடியினால் வர்த்தகங்களும் அப்படியே இணைந்து செயல்படுகிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த நாட்களில் எவ்வளவுதான் பேப்பரில் எழுதி, டிஜிட்டலாக எழுதி, கையெழுத்து போட்டு, டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டு, அதை ரெஜிஸ்டர் பண்ணி, செலவு செய்து, இன்னும் லாயர்ஸை வைத்து அதை உறுதிப்படுத்தி அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் செயல்படுத்தினாலும் அதில் எவ்வளவு குழப்பங்கள், பிரிவினைகள், விரிசல்கள், சண்டைகள், சச்சரவுகள். ஏன் கணவன் மனைவிக்குள் இருக்கும் ஒப்பந்தமே இந்த நாட்களில் கிழித்தெறியப்படுகிறது. உள்ளங்கள் கிழிக்கப்படுகிறது.
நம்பிக்கை இல்லாத நிலைமை. நம்பிக்கை இல்லாத நிலைமை. இந்த நிலைமையில் ஒருவருக்கு நம்பிக்கை என்ன? எப்படிதான் வாழ வேண்டும்? எப்படிதான் வாழ முடியும்? வேதத்திலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் வாசித்தேன். எப்படி அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, எப்படி அவர் அந்த நிலைமையிலும் செழித்தார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு விவரித்து கூற விரும்புகிறேன். அவருடைய வாழ்க்கை சரிதையை ஆதியாகமம் 26 நீங்கள் பார்க்கலாம். வேதத்திலே ஈசாக்கு என்ற ஒரு மனிதனை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 6ஆம் வசனத்தில் வேதம் கூறுகிறது, ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அந்த கேரார் என்ற ஊரின் தலைவராக, ராஜாவாக, அந்த வட்டாரத்துக்கு ராஜாவாக அபிமலேக் என்ற ஒரு மனிதன் இருந்தான். பெலிஸ்தர்களின் பாளையம் அது. அந்த இடத்திலே ஈசாக்கு தன் மனைவியோடு அத்தனை குடும்பத்தினரோடும் வேலையாட்களோடும் அவனுடைய சகல சொத்துக்களோடும், ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாவற்றோடும் வந்து தங்குகிறான். அந்த ராஜாவும் நீ இங்கு வந்து தங்கலாம், வணிகம் செய்யலாம், வர்த்தகம் பண்ணலாம், விவசாயம் பண்ணலாம், இன்னும் கொள்முதல் பண்ணலாம் என்றெல்லாம் சொல்லிதான் அவரை வரவேற்கிறார். ஆனால் அங்கு வந்த பிறகு பாருங்கள், அவருடைய குடும்ப வாழ்க்கைக்கே ஒரு பாதிப்பு ஏற்படும் நிலைமை. அங்கிருக்கும் மக்கள் எல்லாம் அழகான அவருடைய மனைவியை, ஈசாக்கின் மனைவி மீது கண் வைத்தார்கள். ஆகவே ஈசாக்கு சொன்னான், நீ என் சகோதரி என்று சொல்லிவிடு, அப்பொழுது என்னை கொலை செய்ய மாட்டார்கள், நான் தப்பித்துக் கொள்வேன் என்று சொன்னார். குடும்ப வாழ்க்கைக்கே ஒரு செக்யூரிட்டி, ஒரு அங்கீகாரம், ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போனது. அந்த விதமான சூழ்நிலையில் இருந்த ஊர் அது. உண்மையிலேயே அவள் ஈசாக்குக்கு சகோதரியின் உறவில் இருந்தவள், ஆனால் மனைவியாகவும் இருந்தாள். ரெண்டும் இருந்தது. ஆகவே அப்படி சொல்ல சொன்னான். இந்த நிலைமையில்தான் அவன் இருந்தான். அதைத் தொடர்ந்து நாட்கள் கடந்தது. ஈசாக்கு பாருங்கள், அங்கு விதை விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். ஈசாக்கு பாருங்கள், அந்த ராஜாவை நம்பி விதை விதைக்கவில்லை. அந்த நேரத்திலே இருந்த இயற்கையின் சூழ்நிலைகளை பார்த்து விதை விதைக்கவில்லை. அப்பொழுது பஞ்சம் இருந்த காலம். அந்த பஞ்சம் இருந்த காலத்திலும் அவனுடைய நம்பிக்கை பூமியின் மீது இல்லை. அவனை வழிநடத்தி வந்து கொண்டிருந்த சர்வ வல்லவர் மீதுதான் அவன் நம்பிக்கை இருந்தது. His trust was on God. ராஜாவோடு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன், இந்த பட்டணத்திலே நான் வாழ்வேன், அவர் என்னை பார்த்து கொள்வார், அந்த ஒப்பந்தத்தை காப்பாற்றுவார் என்று சொல்லி அதன் மீது நம்பிக்கை வைத்து அவன் வாழவில்லை. ஒப்பந்தம் இருந்தது, ஆனாலும் அவன் நம்பிக்கையெல்லாம் ஆண்டவன் மீது தான். ஆகவே அந்த நம்பிக்கையோடு, ஆண்டவர் மீது இருந்த நம்பிக்கையோடு, நம்பிக்கையின் பேரில் அவன் விதை விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பாருங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசுவின் பெயரை தரித்திருக்கிறீர்கள். இயேசுவின் பெயர் ஆசீர்வாதமான பெயர். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமொழிகள் 18:10 அப்படி கூறுகிறது. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன். ஆண்டவர் தமது நாமத்தை கொடுத்து, அந்த நாமத்தின் மீது யார் யார் விசுவாசம் வைக்கிறார்களோ அத்தனை பேரையும் அவருடைய பிள்ளைகளாக அவர் மறுரூபப்படுத்துகிறார், அழைக்கிறார், மறுரூபப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், அப்படி வாழ வைக்கிறார், அந்த அதிகாரத்திலே வாழ வைக்கிறார். யோவான் 1:12 படி. அப்படித்தான் ஈசாக்கும் தேவனுடைய பிள்ளையாக, ராஜாவோடு ஒப்பந்தம் செய்யப்பட்டவர் என்ற பெயரோடு அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை, சர்வ வல்லவருடைய பிள்ளை என்ற
அந்த நம்பிக்கையோடு அந்த அதிகாரத்தின் கீழ் செயல்பட்டு வந்தார். என்னதான் உங்களுக்கு ஒப்பந்தம் மற்ற ஜனங்களோடு இருந்தாலும், சில வேளையில் மக்கள் சொல்வார்கள், நாம் பெரிய பெரிய கம்பெனியோட கவர்னன்ட் வச்சிருக்கிறேங்க, கான்ட்ராக்ட் வச்சிருக்கேங்க. இந்த நாட்களில் பாருங்கள், பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் தடால்னு உள்ளது. மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாம் $400 பில்லியன் லாஸில் இருக்கிறது. கொரோனா வைரஸ் என்று எல்லா இடத்திலும் சொல்வது நிமித்தம் பிசினஸ் எல்லாம் தரையில விழுகிறது. அதில் இன்வெஸ்ட் பண்ணினவர்கள் எல்லாம் எல்லாவற்றையும் இழந்து போகிறார். இன்று அமெரிக்காவிலிருந்து ஒருவர் ஃபோன் பண்ணார், பிரதர் என்ன நடக்குது தெரியலையே, என் ஷேர் எல்லாவற்றையும் நான் இழந்து போய் கொண்டிருக்கிறேன், வேல்யூ இழந்து போய் கொண்டிருக்கிறேன், எவ்வளோ நான் லூஸ் பண்ணிட்டேன். ஆயில் விலை அப்படியே தரையில விழுந்துருச்சு, $27 விழுந்துருச்சு பிரதர். இப்போ ஆயில் சேல்ஸே நிறுத்திட்டாங்க, ஏன்னா யாருமே டிராவல் பண்றது இல்லை, கொரோனா வைரஸ் நிமித்தம் எண்ணெய் விற்கவில்லை. அதனால எவ்வளோ நான் இழந்து போனேன். சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய நம்பிக்கை எல்லாம் அந்த கம்பெனி மீது இருக்கிறது என்று, அந்த ஒப்பந்தம் மீது இருக்குது, அந்த கம்பெனியோடு செய்த ஒப்பந்தம் மீது இருக்கிறது, அந்த கம்பெனி என்னை காப்பாற்றும் என்று. சிலர் குதிரைகளை நம்புகிறார்கள், சிலர் ரதங்களை நம்புகிறார்கள். குதிரையும் விழும், ரதமும் விழும். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை நம்பி இருக்கிறவர்கள் என்றும் ஜீவிப்பார்கள். அவங்க ஒப்பந்தம் என்றும் ஸ்திரமாய் ஸ்தாபிக்கப்படும். மனுஷனை நம்பி, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பதே நலம். நாசியில் சுவாசமுள்ள மனிதர் அவனோடு ஒப்பந்தம் வைக்கும் பொழுது, அவன் கம்பெனி விழும் பொழுது, அவனுக்கு பணம் இல்லாம போகும்போது விரிசல்கள் வரும். பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறார். எனக்கு தெரியாம பணத்தை வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு, இப்ப நடுத்தருவில் நிக்கிறோம், என்ன கட்ட சொல்றாங்க, அவர் பண்ண தப்புக்கு என்ன கட்ட சொல்றாங்க, என் வீடெல்லாம் ஜப்தி பண்ணப்பட்டு இருக்கிறது. நேற்று கூட ஒருவர் வந்து அழுதார், 85 லட்சம் ஒரு செகண்ட்ல போயிடுச்சு பிரதர். என் கூட இருந்தவர் தவறான விதத்துல எனக்கு தெரியாம கம்பெனியில டாக்குமெண்ட்ஸை சைன் பண்ணி கொடுத்துட்டார். இப்ப என் வீட்டை ஜப்தி பண்ண வந்திருக்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன்? நடு தெருவில் நிற்கிறேன். கணவனும் மனைவியும் அழுதார்கள், நானும் சேர்ந்து அழுதேன். வாட் கேன் வி டு? விரிசல்கள், எங்கு பார்த்தாலும் விரிசல். ஆனால் பாருங்கள், இந்த ஈசாக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி பஞ்ச நேரத்திலே விதை விதைக்கிறான். அதான் ஆண்டவருடைய வல்லமை. லூக்கா 5 வாசித்து பாருங்கள். 5ஆம் வசனத்திலே, ராத்திரி முழுசும் பேதுரு மீன் பிடிக்க முயற்சி செய்கிறான். ராத்திரி முழுசும் அவனோட எல்லா நிபுணர்களும் வராங்க, மீன் பிடிக்கிற நிபுணர்கள்லாம் வராங்க, குடும்பத்தினர் வராங்க, போட்டெல்லாம் இருக்கு. ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆண்டவர் அதை அனுமதித்தார். அடுத்த நாள் காலையில் ஆண்டவர் வரார், ஓ போட்டை எனக்கு தாப்பா, எனக்கு தா, நான் தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், நான் ஜனங்களுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும், ஜீவனை கொடுக்க வேண்டும், தேவ வார்த்தையை ஜனங்கள் கேட்க வேண்டும். உன் போட்ல நின்றுட்டு நான் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று கேட்டார். உடனே கொடுத்தார். அதன் பிறகு ஆண்டவர் ஆழத்துக்கு தள்ளிட்டு போ என்றார். அது மீன் பிடிக்க தகுதியான நேரமே கிடையாது. ராத்திரி தான் மீன் பிடிக்கணும். ஆனா பகல்ல ஆண்டவர் ஆழத்துக்கு போ, வலைகளை போடு என்று சொன்னார். வலைகளை போடு, ஒரு வலை மட்டும் இல்ல, வலைகளை போடு. இயற்கை மார்க்கெட் நிலவரத்துக்கு எதிராக தான் ஆண்டவன் அவருடைய வார்த்தையை சொல்லுவார். மனுஷர்கள் கூட இருந்து ராங் டிசிஷன், இப்ப போகக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அதன்படியே செய்யுங்கள். இயேசுவின் தாயாராகிய மரியாள் சொன்னார், எல்லா திராட்சை ரசமும் காஞ்சு போயிடுச்சு, கல்யாண வீட்டில் திராட்சை ரசமே இல்லை,
திராட்சரசம் இல்லைன்னு சொன்னால் வந்தவங்கெல்லாம் திட்டிட்டு அவமானப்படுத்திட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த நேரத்திலும் இயேசு சொல்லுகிறபடி செய்யுங்கள், இயேசு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இயேசு திராட்சை ரசத்தை, மதுரமான திராட்சை ரசத்தை உருவாக்கி கொடுத்தார். அப்படித்தான் இந்த பேதுருவுக்கும் சொன்னார், சீமோனே, நீ போய் ஆழத்திலே வலையை போடு. அப்படியே போட்டான். 2 படகு நிரம்பினது. ஒரு வலையை தான் போட்டான். எல்லா வலையும் போட்டிருந்தா அவ்வளவுதான். அவ்வளவு மீனை கொடுத்தார். கூட இருந்தவங்களுக்கெல்லாம் மீனை கொடுத்தார். அடுத்த போட்டில் அதையும் நிரப்பி கூட இருந்தவங்களையும் சந்தோஷப்படுத்திட்டார். அத்தனை பேருக்கு சந்தோஷம். அவன் கூட்டாளிகள், பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் சந்தோஷம். உங்கள் நிமித்தம், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது நிமித்தம் பயபக்தியோடு ஜெபம் பண்ணி ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் செய்வது நிமித்தம் உங்கள் பார்ட்னர்ஸுக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுப்பீர்கள். நீங்கள் பார்ட்னர்ஸை நம்பி இருக்க மாட்டீங்க. ஈசாக்கு விதை விதைத்தார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். உங்கள் நிமித்தம் தான் பார்ட்னர்ஸுக்கு ஆசீர்வாதம். ஆகவே நீங்கள் ஆண்டவனை தேடுங்கள். அவர்கள் சொல்வதை கேட்டு 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 செய்யாதிருங்கள். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்கள். அவங்க மார்க்கெட் நிலவரத்தை பார்ப்பாங்க, பேப்பரை பார்ப்பாங்க, நியூஸை பார்ப்பாங்க, மற்றவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அத்தனையும் திவாலா. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும். ஆகவே அதை இன்று செய்யுங்கள். டேக் அ ஸ்டெப் ஃபார்வர்ட். நீங்கள் முன் செல்லுங்கள். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 times, 100% 100 times. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியால் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அங்க பாருங்க, அவன் செழித்து கொண்டே போறானான். அது நிமித்தம் அவனோடு ஒப்பந்தம் பண்ணின பெலிஸ்தர் பொறாமை கொள்ளுகிறாள். ராஜா பொறாமை கொள்ளுகிறான். உங்க பார்ட்னர் பொறாமை கொள்ளக்கூடும். என்ன இவர் போட்டது மாத்திரம் மேலே வந்துருச்சு, இவர் ஷேர்ஸ் எல்லாம் மேலே வந்துருச்சு என்று உங்களை குறித்து பொறாமை கொள்ளக்கூடும். எந்தெந்த கம்பெனியோடு நீங்கள் ஒப்பந்தம் பண்ணீங்களோ நீங்கள் செழிப்பதை பார்த்து அவர்கள் பொறாமை கொள்வார்கள். அப்போதான் விரிசல்கள் வரும்ல. ஆனால் ஆதியாகமம் 26:15 வாசித்து பாருங்கள். அவன் தகப்பனாகிய ஈசாக்கின் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுக்கு வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அவ்வளோ கோவம். இவன் கிணற வந்து மூடிட்டு போயிட்டாங்க. உங்க ஷேர்ஸ், உங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் மூடிட்டு போனா எப்படி இருக்கும்? பொய்யா சொல்லி 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 அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எடுத்துட்டு போ வச்சா எப்படி இருக்கும்? அபிமலைக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனானாய் என்றார். துரத்திட்டாங்க. ஈசாக்கு என்ன செஞ்சான்? கேஸ் போட்டானா? எனக்கு இருந்தது எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்க, மூடிட்டீங்க என்று சொன்னானா? இல்லை. அவன் பாட்டுக்கு வேறொரு இடத்துக்கு புறப்பட்டு போனான். அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். அதுக்கப்புறம் பாருங்க, அவங்க தூர்த்து போட்ட அந்த கிணறையெல்லாம் திரும்பவும் தோண்டினான். அதுக்கப்புறம் புது கிணறையும் தோண்ட ஆரம்பித்தான். அவங்களுக்கெல்லாம் கிணறு தோண்டி தோண்டி தண்ணியே இல்லை. இவருக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் கூட இருக்கிறார். அவரையே நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறார். இவருடைய கிணறெல்லாம் தண்ணி இருக்குது. அதன் பிறகு விளைச்சலிலும் மிகப்பெரிய அறுவடை. அந்த அறுவடை பண்ணின பூமியெல்லாம் விட்டுட்டு துரத்திடுறாங்க. ஆனால் புது கிணறு, புது விவசாயம், அத்தனையிலும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். ஆனால் பாருங்கள், அவரை துரத்தின ஜனங்கள் எல்லாம், அந்த ராஜா எல்லாம் திரும்ப அவரை தேடி வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க? 28ஆம் வசனத்தில், அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும்.
என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடே உடன்படிக்கை பண்ண வந்திருக்கிறோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. யூ ஆர் பிளஸ்ட் பை காட். எதிரிகள் சொல்கிறார்கள், ஒப்பந்தம் பண்ணி அது அநியாயம் பண்ணி துரத்தி விட்ட ஜனங்கள், எல்லாத்தையும் பறித்து கொண்டு துரத்தி விட்ட ஜனங்கள் சொல்கிறார்கள், யூ ஆர் பிளஸ்ட் பை காட். நீர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆகவே நீர் எங்களோடு ஒப்பந்தம் பண்ணும், திரும்பவும் கான்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்பதான் உம்மால் எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்படியே உங்கள் குடும்பத்தினர் உங்களிடம் சொல்லுவார்கள், உங்கள் பார்ட்னர் சொல்லுவார்கள், எல்லாரும் உங்களை விரும்புவார்கள். ஏனென்றால் நீங்கள் கர்த்தரோடு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறீர்கள். அது நிமித்தம் உலகமே உங்களோடு ஒப்பந்தம் பண்ணும். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஒப்பந்தத்தின் விரிசல்கள் முறிந்து விட்டதே என்று கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு புதிய கிணறுகளை, ஆழமான கிணறுகளை, தண்ணீர் சுரக்கும் கிணறுகளை உருவாக்கி தருவார். புதிய பூமியிலே உங்களை செழிக்கச் செய்வார். புதிய வாசல்களை திறப்பார். கர்த்தருடைய தீர்மானத்தின்படி நடப்பீர்கள். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். உங்களை வாழ வைப்பார். எனக்கு அருமையானவர்களே, மனம் கலங்காதிருங்கள். இப்பொழுது உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். இயேசுப்பா, இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸில், கான்ட்ராக்ட்ஸில், பார்ட்னர்ஷிப்பில் விரிசல்கள் வந்தது நிமித்தம் உமது பிள்ளைகள் எவ்வளோ இழந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் உம்முடையவர்கள் அப்பா, இவர்கள் உம்முடையவர்கள். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். ஆண்டவனே, அவர்களை ஏமாற்றின மக்கள், அவர்களுக்கு துரோகம் விளைவித்த மக்கள், அவர்களோடு கூட இருந்தும் இழப்புகளை அவர்கள் சந்தித்ததினால் அந்த இழப்பின் பாரமெல்லாம் இவர்கள் மேல் சுமத்தின மக்கள் அத்தனை பேர் மத்தியிலும் உமது பிள்ளைகளுக்கு நீர் அவர்களோடு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறீர் என்பதை இன்று நிரூபிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தின் கான்ட்ராக்ட்ஸ் அல்ல, கர்த்தரோடு இருக்கும் அந்த ஒப்பந்தமே, அந்த சமாதான உடன்படிக்கையை உமது பிள்ளைகளை வாழ வைக்கிறது என்பதை நிரூபித்தரலும் சுவாமி, நிரூபித்தல். ஏசாயா 54:10 படி மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலக்க மாட்டேன் என்று சொன்னீர். என்னுடைய சமாதான உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும்படி செய்வேன் என்று சொன்னீர் ஏசப்பா, சொன்னீர் ஏசப்பா. அந்த சமாதான உடன்படிக்கை, நீர் உமது பிள்ளைகளோடு செய்திருக்கும் சமாதான உடன்படிக்கை அவர்களை வாழ வைக்கட்டும். அது நிமித்தம் எல்லா மக்களுமே அவர்களை தேடி வரட்டும். எங்களோடு ஒப்பந்தம் பண்ணிக்கொள்ளும். நீர்தான் ஒர்க்கிங் பார்ட்னர், நீதான் மேனேஜிங் பார்ட்னர் என்று சொல்லி இவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கட்டும். உம்மோடு ஒட்டி கொண்டாலே எங்க கம்பெனிக்கு லாபம் என்று சொல்லட்டும் அப்பா, எங்க கம்பெனிக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லட்டும். அப்படிப்பட்ட கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இவர்களை தேடி வரட்டும், வரட்டும், வரட்டும். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னீர். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னீர். இந்த ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை ஈசாக்குக்கு கொடுத்தது போல அப்பா, உமது ஆசீர்வாதத்தை உமது பிள்ளைகளாகி இவர்களுக்கு தாரும் ஏசுப்பா, தாரும் ஏசுப்பா, தாரும் ஏசுப்பா. விரிசல்களின் நிமித்தம் நொந்து போய் இருக்கும் இவர்களை உயிர்ப்பியும். அவர்களுக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர் என்பதை நிரூபித்தரலும் அப்பா, நிரூபித்தரலும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மோடு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கிற மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் அவனை பூர்ண சமாதானத்தில் காத்துக்கொள்வீர், அவளை பூர்ண சமாதானத்தில் காத்துக்கொள்வீர். இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும். அப்படியே காத்துக்கொள்ளும். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இந்த வசனத்தின்படியே நன்மையை பெருகச் செய்யும்.
வாழவை. இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் மீது இயேசுவின் நாமத்தில் வைக்கிறோம். அதை நீர் உறுதிப்படுத்துவதற்காக நன்றி இயேசுப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை நூறத்தனையாய் ஆசீர்வதித்து மகிமையினால் அலங்கரிப்பாராக. உலகமே உங்களை தேடி வந்து உங்களோடு இணைவதாக. நீங்கள் பெரியவர்களாக இருப்பீர்கள். God bless you. இன்னைக்கு நம்ம மொபைல் போனை பல்வேறு காரியங்களுக்காக பயன்படுத்துறோம். இப்போ அந்த மொபைல் போனையே ஆண்டவரின் மகிமைக்காக எப்படி பயன்படுத்துவதுன்னு சொல்றோம். ஹாய், நான் ஜெனிட்டா. நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். என்னோட அம்மா அப்பா இயேசு அறியாத குடும்பத்திலேருந்து வந்தவங்க. எனக்கும் சின்ன வயசுலேருந்து இயேசுனா யாருன்னு தெரியாது. நான் 10th படிக்கும்போது ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரியை பற்றி அறிஞ்சு என்னோட அம்மா அப்பா என்னை யங் பார்ட்னராக சேர்த்து விட்டாங்க. அப்பத்துலேருந்து நான் இயேசுவை கொஞ்சம் கொஞ்சமாக அறிய ஆரம்பித்தேன். ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரியோட டிவி ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் பார்த்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா எம்டெக் எனக்கு கார்னியோவில் படிக்கிறதுக்கு ஏசப்பா என்னை ஹெல்ப் பண்ணாங்க. என்னுடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாற ஆரம்பிச்சிது. அவருடைய அபிஷேகத்துக்காக நான் ப்ரேயர் பண்ணேன், அவருடைய அன்புக்காக நான் ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா என்ன அவருடைய அபிஷேகத்தினாலேயும் அவருடைய அன்பினாலேயும் நிரப்பினார். என்னுடைய பழைய லைஃப்லேருந்து என்னுடைய புது லைஃப் கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதை நான் பார்த்தேன். நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லாமல் என் மூலமாக நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செஞ்சாங்க. நான் இப்போ ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறத நான் உணர்றேன். தேங்க்ஸ் டு காருண்யா, தேங்க்ஸ் டு ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரீஸ், அண்ட் ஐ தேங்க் காட். தேங்க்யூ. இதேபோல் தேவன் உங்கள் வாழ்வில் செய்த அற்புதங்களை உங்கள் மொபைல் போனில் வீடியோவாக பதிவு செய்து testimony@jesuscalls.org என்ற மின் அஞ்சலுக்கு அனுப்புங்கள். நாங்கள் அதை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்து ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தி மேலும் பல்வேறு மக்களுக்கு நம்பிக்கையையும் ஆசீர்வாதத்தையும் உண்டாக செய்வோம். சாட்சியினை பதிவு செய்து அனுப்பும்போது உங்களது பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி எண்களை மறவாமல் இணைத்திடுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Department of Electronics and Communication Engineering, established in the year 1986, offers 2 undergraduate programs and 2 postgraduate programs, one on communication systems and the other on VLSI, in collaboration with Messrs. Test and Verification Solutions, Chennai. The department is also home to several research scholars pursuing their doctoral degree. Further, students from various countries across the globe intern for a semester in the department through the IAESTE program. Students are also encouraged to take up industry internships, resulting in a number of core and product-based company placements. The department also houses state-of-the-art labs with the objective of developing innovative ideas and achieving excellence in research and training industry-ready professionals. For more details, visit www.karunya.edu. Toll-free number 1-800-425-4300. அன்பார்ந்த நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் இறைவன் இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்ற நீங்கள் உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களது முகவரி டாக்டர் பால் தினகரன், எண் 16, டாக்டர் DGS தினகரன் சாலை, சென்னை 28. மேலும் paul@jesuscalls.org என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை அனுப்பலாம். லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக திகழும் இந்த இயேசு அழைக்கிறார் ஊழியத்தை உங்களது காணிக்கையினாலும் உதாரத்துவமான நன்கொடையினாலும் தாங்கலாம். உங்கள் நன்கொடைகளை jesuscalls@indus என்ற UPI ID மூலம் உங்கள் மொபைலில் இருந்தே இயேசு அழைக்கிறார் ஊழியத்திற்கு அனுப்பலாம். ஆன்லைன் மூலமாக செலுத்த www.jesuscalls.org என்ற இணையதளத்தில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இயேசு அழைக்கிறார் ஊழியத்திற்கென்று நீங்கள் அனுப்பும் நன்கொடைகள் லட்சக்கணக்கானோர் கண்ணீரை துடைக்க உதவுகின்றது. இந்த ஆசீர்வாதம் அனைத்தும் உங்கள் மீதும் உங்கள் சந்ததியர் மீதும் வந்தடையும். மிஸ்ஸஸ் எஸ் காயத்ரி புதுச்சேரியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். உங்கள் அருமை கணவர் மிஸ்டர் சரவணன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி பர்த்டே. ரோமர் 15:13 படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இயேசப்பா, நீர் அதை செய்யும்.
எங்கள் அருமை சகோதரி காயத்ரி அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பு சுவாமி. பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்குள் இப்பொழுது இறங்கும். பிரவேசியம் ஏசுப்பா, பிரவேசியம் ஏசுப்பா. நீர் அதை செய்வதற்காக நன்றி. உமது மகளை கனம் பண்ணி அவர்கள் சரீரத்தை உமது ஆலயமாக மாறச் செய்வதற்காக நன்றி. அப்படியே எங்கள் அருமை சகோதரர் சரவணன் அவர்களை ரட்சித்து வேலையை ஆசீர்வதித்து கனம் பண்ணும். சன்மதி அவர்களுக்கு படிப்பை ஆசீர்வதித்து மகளை பாக்கியவதியாய் வளர்ம்படி செய்யும். அப்பா, பெற்றோர் மிஸ்டர் மணி, மிஸ்ஸஸ் செல்வசுந்தரி அவர்களை ரட்சிப்பினால் நிரப்பி சுவாமி குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து சமாதானத்தினால் நிரப்பி காத்துக்கொள்ளும். இயேசுவின் வெளிச்சத்தை அவர் மீது வைத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.